வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன். இது நாளிதழில் வந்த தினமொரு தகவலாகும். ஹெல்மெட்டுகளில் குடியேறும் பூஞ்சை பாக்டீரியாக்கள். வாகன விபத்தில் தலைக்காயம் ஏற்படாமல் தடுக்க ஹெல்மெட் அணிகிறோம். இந்த ஹெல்மெட்கள் தூசி, அழுக்கு, ஈரப்பதம் போன்ற காரணங்களால் பல்வேறு பாக்டீரியாக்கள், பூஞ்சைகள் போன்ற கிருமிகள் குடியேறி இனப்பெருக்கம் செய்யும் இடமாக அமைந்துவிடுகிறது என்று ஆய்வுகள் கூறுகின்றன. ஹெல்மெட் குறித்து நடத்தப்பட்ட ஒரு ஆய்வில் தலைக்கவசங்கள் பாக்டீரியா மற்றும் பூஞ்சை பரவுவதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம். இது கடுமையான உடல்நல பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹெல்மெட்டுகளில் பொதுவாக ஸ்டெப்லோகோக்கஸ் ஆரியஸ், என்ட்ரோரோபாக்டர், யோரோஜின்ஸ், சூடோமோனோஸ், ஏரிகினோசோ, ஸ்டெபிலோகோக்கஸ், எபிடெர்மிடிஸ், எஸ்கெர்சியா கோலி, பேசிலஸ், ஆஸ்பெர்ஜிலஸ், கேண்டிடா, ரைசோபஸ் மற்றும் பென்சிலியம் ஆகிய பாக்டீரியாக்கள் காணப்படுகின்றன. நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும்போது இந்த கிருமிகள் உடலில் பல்வேறு நோய்களை உருவாக்கும். உதாரணமாக, கேண்டிடா கிருமி மனிதர்களின் தோலில் கடுமையான அரிப்பு மற்றும் நிறமாற்றத்தை ஏற்படுத்தும். கேண்டிடா அல்பிகன்ஸ், ஆஸ்பெர்கிலஸ் நைகர், ரைசோபஸ், ஆஸ்பெர்கிலஸ் பூமிகேட்ஸ் ஆகிய பூஞ்சை கிருமிகள் உச்சந்தலையில் ரோமோகால்களை ஒட்டி வளரும். இவை தொடர்ந்து பெருகும் நிலையில் தலையில் அரிப்பு, புண்கள் போன்ற பாதிப்புகள் காணப்படும். ஹெல்மெட்டுகளை குறிப்பிட்ட இடைவெளியில் கிருமி நாசினி கொண்டு சுத்தம் செய்து சூரிய ஒளியில் உலரவிட்டு பயன்படுத்துவதன் மூலம் இந்த பூஞ்சை காளான்களின் வளர்ச்சியை தடுக்க முடியும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். ஹெல்மெட்டுகளை எப்போதும் காற்றுப்படும் இடத்தில் பாதுகாப்பதும், ஈரப்பதமான நிலையில் இருக்கும்போது ஹெல்மெட்டுகளை அணியாமல் தவிர்ப்பதும் பாக்டீரியா மற்றும் பூஞ்சை வளர்ச்சியை கட்டுப்படுத்த உதவும். பொதுவாக தலைக்கவசங்களில் 20% அளவுக்கு இயல்பாக பூஞ்சை கிருமிகள் காணப்படுகின்றன. சுத்தமில்லாத ஹெல்மெட்டுகளில் 87% பூஞ்சை மற்றும் பாக்டீரியா வளர்ச்சி இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் 3 ஆண்டுகளுக்கும் மேலாக அணியும் தலைக்கவசங்களில் பாக்டீரியா மற்றும் பூஞ்சை வளர்ச்சியில் கணிசமான வேறுபாடு உள்ளது. நண்பர்களே, இது நாளிதழில் வந்த தினம் ஒரு தகவலாகும். வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்.